வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முக்கியமான ரெண்டு வீடியோக்கள். முதலாவது வீடியோ வந்து எங்களுடைய சிந்துஜா தொடர்பான வீடியோ. இரண்டாவது வீடியோ வந்து எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் தையிட்டி விகாரையும் தொடர்பான வீடியோ. ஆகவே முதலாவதாக நாங்கள் எங்களுடைய சிந்துஜா தொடர்பான வீடியோக்குள்ளே போவோம். சிந்துஜா தொடர்பாக எனக்கு பலத்த கணக்க வீடியோக்கள் போட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் சிந்துஜாவினுடைய கணவரோட கதைத்த அந்த ரெக்கார்டிங்கள் இன்ற வரைக்கும் நான் வெளியே விடவில்லை. ஏனென்றால் அது சம்பந்தமாக வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறதால். ஆனால் அந்த வழக்குகள் வந்து இப்போது சரியான பாதையை நோக்கி போகின்ற போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அந்த வழக்குகள் போகின்ற பாதைகள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எடுக்கப்படுகின்ற நீதிமன்ற நடவடிக்கைகள் மிகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் நீதிமன்றத்தில் வந்து மிகவும் ஒரு நம்பிக்கை ஒன்றை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கிறது. அது தொடர்பாக எனக்கும் வழக்கு இருக்கிறபடியால் நான் சில விடயங்களை தவிர்த்து கொள்கிறேன் கதைப்பதற்காக. வழக்கு முடியும் வரைக்கும் அவற்றை தவிர்த்து கொள்கிறேன் கதைப்பதற்கு. ஆனால் மிகவும் சந்தோஷமான விடயம் உங்களுக்கு தெரியும், ராமநாதன் அர்ச்சுனா என்ற ஒரு வைத்தியர் வந்து அதிகமாக பேசப்பட்டது இந்த சிந்துஜாவினுடைய கொலையின் பின்னர். முதலாக சாவச்சேரியிலே மிக அதிகமாக பேசப்பட்டவர். உங்களுக்கே தெரியும், நான் நினைக்கிறேன் 2024 ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி தான் என்னுடைய சாவச்சேரி பிரச்சனை நடந்த நினைக்கிறேன். எக்ஸாக்டா டேட் ஞாபகம் இல்லை. 8-9ஆம் தேதியில ஜூலை. நான் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வந்த ஒரு சில நாட்களே தான் சாவச்சேரி வைத்தியசாலையிலே வேலை செய்ய முடிந்தது. ஆனால் இப்போது காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. வழக்குகள் எங்களுடைய பக்கம் மாறிக்கொண்டு வருகிறது. சில வழக்குகள் வந்து சார்பாக முடிந்திருக்கிறது. சில வழக்குகள் உங்களுக்கு தெரியும் இணக்க மன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்படி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சாவச்சேரி வைத்தியசாலையில முடிந்தது போன்று எங்களுடைய சிந்துஜாவினுடைய இந்த வழக்குகள் வந்து எனக்கு மன்னாரிலே நடந்தது. நான் நினைக்கிறேன் அந்த வழக்குகள் இப்போதும் முடிவுறாமல் இருக்கிறபடியால் அந்த வழக்குகள் தொடர்பான விடயங்களை விமர்சிப்பது பிரச்சனையாக இருக்கும். ஆனால் எனக்கு இருக்கிற வழக்கு என்பது வேறு, சிந்துஜாவினுடைய கொலை வேறு. சிந்துஜாவினுடைய கொலைக்கும் சிந்துஜாவினுடைய வழக்குக்கும் எனக்கு நேரடியாக தொடர்பு இல்லை. ஆனால் தொடர்பு இருக்கிறது, ஆனால் இல்லை. அதாவது வழக்கில் நேரடியாக நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்றால் இல்லை. ஆகவே அந்த வழக்கு தொடர்பாக எங்களுடைய சட்டத்தரணி டெனீஸ்வரன் அவர்கள் சொல்கின்ற விடயத்தை நீங்கள் இப்போது பார்க்கலாம். அது தொடர்பாக முகப்புத்தகங்களையும் காரசாரமாக விவாதிக்கப்படுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும் யார் என்னத்தை செய்தார்கள் என்றது வந்து பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே நாங்கள் அந்த விடயங்களை நான் தான் செய்தேன் என்று சொல்லிக் கொள்வதில் எந்த பிரயோசனமும் இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்றை போடுகிறேன். அந்த வீடியோவை சற்று பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் எல்லாரும் கட்டாயம் பார்த்திருப்பீங்கள் ஒரு நாள். இந்த வீடியோ நேற்றைய தினம் வழியால் வந்திருந்தது, நீங்கள் பார்த்திருப்பீங்கள். நான் கூட நேற்றைய தினம் தான் எனக்கும் மன்னாரிலிருந்து தெரிவிக்கப்பட்டது சிந்துஜானுடைய வழக்கு வந்து மாறி இருக்கிறது. சம்பந்தப்பட்ட தாதியர்களும் மருத்துவ மிட்வைஃப் என்னன்னு சொல்லுவ தமிழ்ல மருத்துவ மாதுகளா குழந்தை தாய் மருத்துவ மாதுக்கள் வந்து இரண்டு பேர் வந்து நீதிமன்றத்தினால் தற்காலிகமாக விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இன்னும் 2 பேர் வந்து வைத்தியர் உட்பட அது தொடர்பாக விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சட்டத்தரணி ஒருவருடைய கூட்டு. இது என்னுடைய கூட்டு அல்ல. நான் இந்த வழக்கிலே சம்பந்தப்படவும் இல்லை. இந்த வழக்கை விமர்சிக்க போவதும் இல்லை நான். ஏனென்றால் எனக்கு தெரியும்
வழக்கொன்றினை நடந்து கொண்டு இருக்கின்ற வழக்கொன்றினை விமர்சிக்கும் போது அந்த விமர்சனங்கள் அந்த வழக்குக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா இருந்தால் சப்ஜுடிஷியரி ரூலுக்குள்ளால விமர்சிக்கப்பட்டவர் கைது செய்யப்படலாம். ஆகவே நான் இது தொடர்பாக விமர்சிப்பதற்கோ அல்லது இது தொடர்பாக கருத்துக்களை மேலதிகமாக தெரிவிப்பதற்கோ தயாராக இல்லை. ஆனால் இந்த நாட்களையும் இந்த செய்திகளையும் மறுபடியும் கேட்கின்ற போது மனசில் ஒரு சில சற்று வலிகள் இருக்கிறது. ஸோ அந்த வலிகளை மக்களுக்கு சொல்லுமென்று பார்க்குறோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைக்கிறேன் 2010ஆம் ஆண்டு என்னுடைய நண்பர்கள் 2 பேர் வைத்தியர்களாக இருக்கிறார்கள். ஒருத்தர் சர்ஜனாக இருக்கிறார், ஒருவர் ரேடியோலஜிஸ்டாக இருக்கிறார். இந்த 2 பேரும் நாங்கள் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியிலே இருக்கின்ற காலத்திலே மன்னாருக்கு ஒரு தடவை என்னுடைய நண்பன் எங்களுடைய பட்சா எல்லாரையுமே ஒரு பஸ் ட்ரிப் ஒன்றை கூட்டின்னு போனாங்க. பஸ் ட்ரிப் என்றால் பெரிய பஸ் எல்லாம் பிடித்து போகவில்லை. நாங்கள் எங்களுடைய நினைக்கிறேன் நாங்கள் அன்றைக்கு நார்மல் பஸ்ஸில் நாங்கள் படியல் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே வலிக்கிட்டு போன ஒரு ஞாபகம் இருக்கிற ஒரு நாள் இருக்கிறது மன்னாருக்கு. அப்போதுதான் முதலாக அந்த மன்னார் எப்படி இருக்கும், மன்னாரில் கழுதைகள் இருக்கும் என்பது தொடர்பாக எனக்கு தெரியும். அந்த முதலாக 2010 போனதுக்கு பிறகு 15 வருடங்கள் ஒரு நாளுமே மன்னாருக்கு போக வேண்டிய எனக்கு தேவை இருக்கிறது. மன்னார் என்ன கலர் என்றே எனக்கு தெரியாது. சில பேர் சொல்வார்கள் இவர் பிளான் பண்ணி அரசியல் செய்வதற்காக இந்த சிந்துஜாவுடைய வழக்கை எடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அப்படி நினைப்பவர்களுக்கு இப்போது இந்த காற்றாலை விடயங்கள்ல நின்று கூவிக்கொண்டு லைவ் போடுபவர்களுக்கு ஒரு செய்தி என்றால் மக்களுக்கு தெரியும் யார் மக்களுக்காக சிறை போனவன், யார் சிறை போவதற்காக மக்களுக்கு நிற்பது போன்ற. உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வைத்தியர் செந்தூரன் கூட உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தவர். இப்போது எங்க செந்தூரன் யாருக்குமே தெரியாது. என்னை கேவலமாக கிழித்து பேசி வீடியோ போட்டு இப்ப என்னை கேவலமாக கிழித்தவர்களை இப்போது தேட வேண்டி இருக்கிறது. நல்ல உதாரணம் எங்களுடைய வைத்தியர் செந்தூரன் என்னை பற்றி கேவலமாக எல்லாம் யூடியூப்ல எல்லாம் போட்டு வீடியோல எல்லாம் போட்டு என்ன வெள்ளையும் கண்ணாடியும் போட்டு கொண்டு வந்தா தான் நீங்கள் அவரை பின்பற்றுவீர்களா, நாங்கள் கருப்பா அசிங்கமா வந்தா பார்க்க மாட்டீங்களான்னு தன்னைத்தானாவே குத்தி இறக்கி மன்னர் வைத்தியசாலைக்கு முன்பாக போயிட்டு கார் ஒன்றை நிப்பாட்டி விட்டு அதில் ஒரு லைட் போஸ்ட்டுக்கும் ஒரு மரத்துக்கும் இடையில கட்டி போட்டு நான் உண்ணாவிரத போராட்டம் பண்ண தொடங்கினவர் எங்களுடைய வைத்தியர் செந்தூரன். நீங்கள் எதற்காக வாரீங்கள் என்பது மக்களுக்கு தெளிவாக தெரியும் ராசா. நான் மன்னாருக்கு வந்த நாள் நான் போடுறேன் யாருக்குமே தெரியாது. லைவ் போட்டிருந்தேன் நான் மன்னாருக்கு போடுறேன். அதற்கு பிறகுதான் மக்களுக்கு தெரியும் அர்ச்சுனா டாக்டர் மன்னாருக்கு வாரேன். நான் வைத்தியசாலைக்குள்ள போய்க்கல என்னுடைய தம்பி அரவிந்த் இடையில மறைத்து டாக்டர் நீங்கள் வைத்தியசாலைக்கா போறீங்கன்னா நாங்கள் அங்கதான் போறோம், நாங்களும் அங்கதான் வராங்க, எனக்கு இவங்களையே நாங்கள் வராங்கன்னே எனக்கு தெரியாது. அப்படியே அப்படி சந்தோஷம், நீங்கள் வாங்க நான் போறேன், நான் கார் தானடா, நீங்கள் காரோட போட்டி கூட்டினா சில ஆக்சிடென்ட் பிரச்சனையா போயிடும், நான் ஃபர்ஸ்டா இழுத்து கொண்டு போறேன், நீங்கள் வாங்க வரதுலாகன்னு சொல்லி நான் மன்னாருக்கு போய் அப்ப அங்க டாக்டர் உங்களை வீடியோ எடுக்க வேண்டாம் கேட்டேன். நான் சொன்னோம் சரி ஹொரடோல்கள்ல வீடியோ எடுக்கலாம் தம்பி, ஆனால் போர்டுக்குள்ள எடுக்க வேண்டாம், பேஷண்ட் முகம் தெரிய அளவுக்கு எடுக்க வேண்டாம். அந்த ஹொரடோக்குள்ள போற வீடியோக்கள் வந்திருந்தோம், உங்களுக்கு தெரியும். தம்பி அரவிந்த் போட்டிருந்த வீடியோக்கள் உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு வழக்குகள் விழுந்தது. அந்த வழக்குகள் ஒவ்வொரு விதமாக இல்லாமல் போனது. அப்படி வழக்குகள் நடக்கிறது, இல்லாமல் போனது. ஸோ வழக்குகளை நான் விமர்சிக்க விரும்பல. ஆனால் ஏன் மன்னாருக்கு நான் போனேன் என்றால் எனக்கு மனசை உறுத்தினது இப்படி ஒருவருடைய அந்த போன் எப்போதும் இருக்கிறது இறுகி போய் காய்ந்து இருக்கிறது. அந்த போனை எடுக்கணும். என்னன்னா அந்த போனுக்கு அவ்வளோ லோடு 077-224-99-24 நான் கிட்டத்தட்ட 10-17 வருடமாக பாவித்த போன். இப்போது அந்த 224 வெட்டி போட்டு 586-99-24 எடுத்திருக்கிறேன். முதல் பாவிச்சது 224-99-24. அந்த நம்பர் இப்போ பாவிக்கப்பட்டேன். நாவே அதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம், கால் பண்ண வேண்டாம். அந்த நம்பர் டிஸ்கனெக்ட் ஆகியிருக்கிறதுக்கு 6000 ரூபா கட்ட சொல்லி இருக்கிறார்கள். கட்டுறேன்றால் அந்த நம்பரை திருப்பி எடுக்கலாம்னு 6000 ரூபா இல்லைன்னு நான் டிஸ்கனெக்ட் ஆகவே விட்டுருக்கேன் அந்த நம்பரை. ஸோ அந்த நம்பர் 077-224-99-24 இனிமேல் பாவிக்க போவதில்லை. ஆகவே அந்த நம்பருக்கு எடுக்க வேண்டாம், எடுத்து மினக்கிட வேண்டாம். உங்களுடைய போன்களில் 077-224-99-24 இருந்தால் டிலீட் பண்ணுங்கள். டிலீட் பண்ணி போட்டு 077 அல்லது 9477 போரின்ல இருந்து 556-99-24 போட்டுக்கொள்ளுங்கள். 556-99-24 போட்டுக்கொள்ளுங்கள். 077-224-99-24 டிலீட் பண்ணுங்கள். அந்த நம்பர் இனிமேல் பாவிக்க போவதில்லை. ஆகவே பழைய நம்பர். ஆனால் அதில் இருக்கிற அவ்வளவு சொத்துக்களும் வச்சிருக்கிறேன். ஒரு காலத்தில் என்னோட கதைத்தாக்கள் எனக்கு உதவி செய்தாக்கள் எப்பயோ என்ன கண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணார்கள். இன்றைக்காத ஒரு நாளைக்கு அவ்வளவு வாட்ஸ்அப் பார்த்து நான் ஒன்றாக என்னுடைய புது போன்ல சேவ் பண்ணேன். 1-2 இல்லை 10,000க்கு மேல மெசேஜ் இருக்கிறது அந்த போன்ல. அந்த போன் தான் என்னை தூக்கி வைத்த போன். ஆகவே அனைவருக்கும் திருப்பி நான் ஒரு நிமிடம் போலாவது மறுபடியும் எடுப்பேன். ஸோ விஷயத்துக்கு வருவோம். இந்த சிந்துஜானுடைய பிரச்சனை அப்போது நான் போகும்போது எனக்கு எந்த எண்ணங்களோ நோக்கங்களோ இருக்கவில்லை. இதை செய்யணும் அதை செய்யணும் என்று. நான் போனது என்ன நடந்திருக்கிறது என்பதை பார்ப்பதா. ஒரு வைத்தியராக நான் போய் கேட்கல. நான் வைத்தியராகவோ வைத்திய அத்தியட்சராகவோ போய் வீடியோ எல்லாம் போய் லைவ் எல்லாம் போடணும் எந்த எண்ணங்களும் எனக்கு இருக்கல. ஒரு வைத்தியராக அந்த விடயத்தை போய் பார்த்துட்டு இந்த நோயாளர்கள் அல்லது இந்த சிந்துஜானுடைய கணவர் மற்றது
சிந்துஜாவினுடைய மாமி, சிந்துஜாவினுடைய அம்மா, சிந்துஜாவினுடைய சகோதரர்கள், டாலிமா உட்பட சகோதரர்கள், மாமாக்கள், மற்றது கணவர், இவர்களோட போய் இரவு கதைத்துட்டு அடுத்த நாளை காலமை கொண்டு என்னுடைய வைத்திய அத்தியாசரோட கதைக்க விட்டு நியாயமான ஒரு முடிவை எடுத்து கொடுக்கறதுக்காக தான் நான் மன்னாருக்கு வந்தேன். மற்றபடி யாரோடையும் சண்டை பிடிக்கவோ, நான் ஜெயிலுக்கு போறதுக்காண்டியோ அல்லது சண்டை பிடிக்கவோ அல்லது பிரச்சனைப்படவோ நான் மன்னர் வைத்தியசாலைக்கு வரையில. ஆனால் அதை பிள்ளையாக விளங்கி கொண்ட ஒரு சில பேர் எனக்கு மேல வழக்குகளை போட்டு இன்று வரைக்கும் வழக்கு. எனக்கு எந்த மனதுல அதை நான் சொல்வதால அந்த வழக்குகள் பாதிக்கப்படாது. என்னுடைய மனதில் எந்த நோக்கங்களும் இருக்கல. நான் ஒரு பெரிய ஆளா வரணும். இப்போ அண்மையில ஒரு சட்டத்தரணி, முல்லைத்தீவில் இருக்கிற ஒரு சட்டத்தரணி கூட என்னோட நடுவே கேட்பார், டாக்டர் நீங்கள் ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று அடிச்சு தான் சாவச்சேரிக்கு போய் வெண்ணாருக்கு போறேன்னு வெண்ணாருக்கு போயிருக்கிறீங்களா? அப்போ நான் யோசிப்பேன், இப்படிப்பட்டவர்கள் நாளை ஒரு தலைமைத்துவத்துக்கு வந்த இவர்கள் இன்ன மாதிரியான மாஸ்டர் பிளான் அடிப்பார்கள். தாங்கள் இன்னும் மேல மேல போவதற்கு நாங்களே தூக்கி வச்ச சமூகத்திலிருந்து ஒதுங்கி நிற்கிறோம். நாங்கள் இல்லை, நாங்கள் இவ்வளத்தோட நிப்பாட்டுறோம். இப்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும், அதாவது எங்களுடைய கஜேந்திரமார் போனப்பலாம் நான் ஸ்ட்ரைக் செய்கிறேன் முக புத்தகத்தில் செல்ஃபி எடுத்து போடும் அளவுக்கு அவர்களை மாற்றி வச்சிருக்கோம். அவர்களை ஒரு வழியெல்லாம் சுமந்திரன் அவர்கள் ஃபேஸ்புக்கில் டெய்லி வீடியோ போடுற அளவுக்கு அவரை மாற்றி வச்சிருக்கோம். மணிவண்ணனோட பாட்காஸ்ட் செய்கின்ற அளவுக்கு மாற்றி வச்சிருக்கிறோம். என்னடால் வேற வழி இல்லை, கிழிகிறது அவன் இருக்கிறதால அந்த ஒரு சேஞ்ச். நாங்கள் வெண்டு கனகாலம் வந்து சொல்லி கனகாலம் அதை சொன்னாலாவது விளங்கி கொள்ளுங்கடா. அதை சொல்லாம குளர்றதுனால நான் ஒன்றும் செய்யலாது. நான் இங்க வந்தது இந்த அரசியல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்காக. இந்த அரசியல்ல மாற்றத்தை கொண்டு வந்து இப்ப கனகாலம் ஒரு வருடத்துக்கு மேல. இப்ப உங்களுக்கு தெரியும், அடிக்கடி இப்ப யாழ்ப்பாணத்துல சகல அரசியல்வாதிகள் நிற்கிறாங்க. நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் யாழ்ப்பாணத்திலான எந்த நாள்லையும் நிற்கிறார். இப்போ அண்மையில தினங்கள்ல கூட எங்களுடைய பிமல் ரத்னா கூட்டிக் கொண்டு என்ன குறிகாட்டுவான் சட்டி அப்படியே நிப்பாட்டுகிறேன். குருவட்டுக்கான ஜெட்டியை திருப்பி புனரமைப்பாக கொண்டே காட்டி படம் எல்லாம் எடுத்து இப்படி கடற்கரையை காட்டி எங்களுடைய தேசிய தலைவர் கடற்கரையை காட்டுற மாதிரி. ஸோ அந்த மாற்றத்துக்கு காரணம் நான் என்றதை நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்வேன். ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும், விட்டா இவன் மேல வந்துடுவான். ஆகவே நாங்கள் டெய்லி ஏதாவது எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு மண்டை 24 மத்தியானம் கிருத்து கொண்டிருக்கிறது. மீடியா ஒன்று செய்வதற்காக ஆக்களை பிடிச்சிருக்கிறார்கள். பிடிச்சிருந்து வீடியோவை டெய்லி பாட்காஸ்ட் போடுகிறார். எங்களுடைய மணிவண்ணனும் சுமந்திரனும் போட்ட பாட்காஸ்ட் அதை யாரும் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. அதில் இருக்கிற சின்ன சின்ன துண்டுகளையும் காமெடிகளையும் நான் எடுத்து போடுறேன். மணிவண்ணன் என்ன சொல்லியிருப்பேன், நாங்கள் அந்த காலத்தில் போராட்டவாதிகள் சும்மா அந்த விடயங்களையும் எடுத்து நான் உங்களுக்கு காரசாரமாக போடுறேன். அப்போ இவர்கள் 4 விடயம் போய் கதை கேட்கல. அவர்கள் தெரியும், மணிவண்ணன் இன்னையும் கௌசல்யாவையும் கோவை சரளான்னு சொன்னவர். இப்போது கோவை சரளாவும் வடிவேலும் பாராளுமன்றத்தில் நிற்கிறார். அதே போட்ட மணிவண்ணன் அவர்கள் இப்போ அதே இடத்துல நிற்கிறார். ஆகவே அந்த தலைக்கணங்கள் கூட என்னோட நல்ல நண்பர், என்னோட கதைப்பார், காண்ற நேரம் எல்லாம் வாடாப்பான கதைப்பார், கண்டினருக்கு கதைப்பார் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்கள் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன். நான் உங்களுக்கு வடிவேலாகவும் கோவை சரளாக தங்கை கௌசல்யாவும் தெரிந்தால் சந்தோஷம். எங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் குத்தி இறக்குறதால இறங்குவவன் ராமநாதன் அர்ச்சுனா இல்லை. விஷயத்துக்கு வருகிற நேரடியாக எங்களோட டெனீஸ்வரன் அண்ணா கூட சில நேரங்கள்ல அந்த நேரம் என்னுடைய வழக்குகள் எதிர்ப்பு. இப்போ என்னோட டெனீஸ்வரன் அண்ணாவோட நான் ஒரு நல்ல நண்பனாக தான் இருக்கிறேன். அண்மையில எங்களுடைய இதில் நடந்த மீட்டிங்ல கூட டெனீஸ்வரன் அண்ணா எனக்கு எதிராக வாராடினாலும் டெனீஸ்வரன் அண்ணாவோட நான் மரியாதை கொடுத்து காய்ச்சினேன். என்றால் அவர்கள் தங்களுடைய சட்டத்தரணி தொழிலை செய்கிறார். நீங்க பொதுமக்கள் அதை விளங்கி கொள்ளணும். என்னென்றா, ஒரு சட்டத்தரணி அவருடைய தொழில் தர்மம் தனக்காக இருக்கிற கிளையண்ட்டுக்காக வாதாடுவது. அது சரியாக வாதாடுகிறாரா பிள்ளையாக வாதாடுகிறார்ன்றது அவருடைய மனச்சாட்சி இல்லாத சட்டத்தரணியாக மனச்சாட்சியை வச்சு கொண்டிருந்தா தொழில் செய்யலாம். இப்போ உதாரணத்திலையும் நோலிமிட்ல சுமார் உதாரணத்துக்கு எல்லாமே 1999 ரூபாயா கடாவன்றாங்க. இல்லை, 1200 ரூபாய்க்கு வேணும் தான் 1999 ரூபா விற்கிறாங்க. மனச்சாட்சிப்படியாக இருந்தால் அவர்களால 1 ரூபா லாபம் வச்சுதான் இல்லை, லாபம் இல்லை மேல் சனத்திட்ட காசு அடிப்பான், லாபம் நான் விற்பேன். 1999 ரூபாய்க்கு வேண்டி 99 ரூபா தான் விற்கணும். 1999 ரூபாய்க்கு வேண்டி 1999 ரூபா தான் விற்கணும். சாப்பிட்றதுங்க நோலிமிட், லைட் கட்டுறதுங்க நோலிமிட், இன்ட்ரெஸ்ட். சரி, நியாயமான ஒரு தொழில் தர்மம் அங்கதான் கேள்விகள் இருக்கிறது. அங்கே தனிப்பட்ட ஆக்களை பற்றி இப்போ வித்தியாசமானது தனிப்பட்ட ஆக்களை பற்றி அவை நாங்கள் விமர்சிக்க தேவையில்லை. ஆகவே இந்த விடயத்தில் டெனிசன் அண்ணா ஒரு கருத்தோட சொல்லியிருப்பார், இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவர்களுடைய வேலையை துளைப்பதோ அல்லது இவர்களுடைய வேலை இல்லாமல் பண்ணுவதோ இந்த நோக்கமும் இல்லை என்று நான் அதை தெளிவாக சொல்லுகிறேன். ஆரம்பகால நாட்களில் கூட அந்த இறந்து போன எங்களுடைய தம்பி மரியராஜ் கூட
என்னிடம் ஒரு வசனம் சொல்லவில்லை இந்த டாக்டர்ஸை கொலை செய்யணும், நர்ஸை கொலை செய்யணும் அண்டெல்லாம் அப்படிலாம் கதைக்கல. அண்ணா எனக்கு ஒரு நீதி கிடைக்காதா, என்னுடைய பிள்ளைய அம்மாவை தாங்கோ என்று கேட்டாலும் என்னோட வீடியோ இருக்கு. அப்போ நான் சொன்னேன், தம்பி அவசரப்பட, என்ன முடிஞ்சிட்டடா, என்ன யோசிச்சு பிரியோசனம் இல்லை. அந்த வீடியோக்கள் எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கிறது, போட்டால் அதுவே வந்து சரியான வலி. சரிதானே? அவன் எப்படி செத்தவனு தெரியாது எங்களுக்கு. அவன் கடைசி நேரங்கள்ல காசுகள் கொடுக்கப்பட்டு யார் யார் இப்போது காற்றாலைக்காக மன்னார்ல குளர்றார்களோ அவர்ல ஒரு சிலர் அவனை கூட்டி கொண்டு போய் இங்க வெள்ளவத்தில வச்சிருந்ததா சொல்லுகிறார்கள். அது பிறகு அவனை கூட்டி கொண்டு போய் ட்ரிங்க் பண்ணி கொடுத்தா சொல்லுகிறார்கள். சேர்ந்து ஒரு மீடியா பிரீஃபு கூட்டின்னு போனா சொல்லுகிறார்கள். அப்படி கலந்தரப்பட்ட அரசியல்வாதிகள் அவனை கொலை செஞ்சிருக்கிறார்கள். ஆகவே அதுக்குரிய நியாயம்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் எல்லாருமே தூக்கி எறியப்பட்டது. இப்போது மன்னார் காற்றாலையில் 2 கூட ஐயோ சவப்பட்டி போகுது காற்றாலை தொடர்பாக நாங்கள் வாரம் வந்தா பிறகு அது நாங்கள் பதைப்போம். உங்களுக்கு தெரியுதுன்னா நாங்கள் பொதுமக்கள் தான் சொல்லணும், நான் வர வேணுமா வேண்டாமாண்டு. மன்னார் சனம் சொல்லட்டும் பாண்டு நான் வாரம். ஆனால் சிந்துஜாக்கு இன்றைக்காவது ஒரு நீதி கிடைத்த மாதிரி என்ற பொடியே விழுந்து மன்னார் ரோட்ல கொண்டு போனாலும் நான் அந்த காற்றாலையை நடவிட மாட்டேன். ஆனால் நான் பார்க்கிறேன், மக்களாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களா, மக்களாக சேருகிறார்களான்னு பார்க்கிறேன். மக்களுடைய மனசுல இந்த மாற்றங்கள் வரணும். சிந்துஜானுடைய கொலை நடந்த அன்று நீதிமன்றத்திலிருந்து நான் வெளியேறும் போது எத்தனையோ ஆயிரம் மக்கள் வெளியில இருந்தார்கள் ராமநாதன் அர்ச்சுனாவை ஒருக்கா பார்ப்பதற்காக. அந்த அன்பு, அந்த மக்களுடைய அந்த பாசம் எனக்கு யாருன்னே தெரியாது. மன்னார் மண்ணில் முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள், சிங்கள மக்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள். இதுக்குள்ள இந்த மதங்களுக்கு இடையிலான அடிபாட்டை மன்னார்ல உருவாக்கி வைத்திருக்கிறோம். அண்மைய தினங்கள்ல கூட கோர்ட்ஸ்ல நிற்கும் போது என்னிடம் கிறிஸ்தவ பாதிரியார்கள் வந்து கதைத்தார்கள். என்னிடம் என்னுடைய ஆசிரியர், இந்து கல்லூரி ஆசிரியரும் அதிபராக இருந்தவர் வந்து கதைத்தார். அப்போ நான் சொன்னேன், சார் அல்லது ஃபாதர், நான் மக்களுக்குள்ள பிரச்சனை கொண்டு வர அரசியல் செய்ய மாட்டேன் ஃபாதர். நான் வந்தா இந்த பிரச்சனையை முடிக்கத்தான் பார்ப்பேன். ஆனா அது கனவேருக்கு விரும்பாது. உங்களுக்கு தெரியும், மன்னர் அந்த வளைவு கட்டினதுல இருந்து அது பிறகு அதை உடைச்சதுல இருந்து காலங்காலமாக தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள், இந்துக்கள் எல்லாருமே பிரிபட்டு மன்னார் பிளந்து போய் நிற்கிறது. உங்களுக்கு தெரியும், மன்னார்ல முஸ்லீம் மக்கள் வந்து சற்று அடர்த்தியாக வாழுகிற இடம். மன்னார்ல இருந்து புத்தளத்துக்குரிய பாதையை அரசாங்கம் மூடி இருக்கிறது. அந்த விடயத்தில் ரிசாத் பதிவுக்கு நான் சப்போர்ட் பண்ணதுக்காகத்தான் இருந்தேன். என்றால் புத்தளத்தில் இருக்கிற உறவுகள் மன்னாருக்கு வந்து போறதுக்கு ஒரு மனத்தியால ஓட்டம் தான் இதுல இருக்கிறது. ஆனால் அங்கே நான் போகும்போது உங்களுடைய முஸ்லீம் அரசியல்வாதிகள் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர்களுடைய பெயர் போய் எங்களுடைய பெயர் வந்துடுமான்ற ஒரு பயம் ஒன்று இருக்கும். ஆகவேதான் நான் வந்து ஒரு நல்ல விடயம் ஒன்றுக்காக கதைப்பதற்காக MMDA ஆக்ட் தொடர்பாக முஸ்லீம் பெண்கள் எனக்கு அனுப்பின கடிதம் இப்பவும் லாஜிக்கல் இருக்க நினைக்கிறேன். அந்த கடிதம் தொடர்பாக கதைக்கு போய் கடைசியாக முஸ்லிம் மக்களுடைய ஒரு சில அடிப்படைவாதிகளோட பாரதூரமான ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டது. அதனால நான் யோசிச்சிருக்கிறேன், அவர்களுடைய மதம் சம்பந்தமாகவோ இல்லாது அவர்கள் தொடர்பாக நான் என்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பேன். ஆனால் நான் இப்போது கோர்ட்ஸுக்கு போகும்போது கூட அல்லது மன்னார்ல போய் எங்கேயாவது சாப்பிடும் போது கூட ஒவ்வொரு முஸ்லீம் மக்களும் என்னோட அன்போட கதைக்கிறார்கள். அப்ப நான் யோசிக்கிறேன், இல்லை இவங்களுக்காண்டி அடிபாட வேணும். இப்ப வந்து நான் யோசிக்கிறது, இது மன்னார் மக்களுக்கான ஒரு அடிபாடாக இருக்க வேண்டுமே ஒழிய அங்க இருக்கிற முஸ்லீம் மக்களுக்காகவோ கிறிஸ்தவ மக்களுக்காகவோ அல்லது தமிழ் மக்களுக்கானவோ ஒரு வேறுபாடாக இருக்கக்கூடாது. செல்லும் அடக்கரநாதன் நான் நினைக்கிறேன் கிறிஸ்டியன் நினைக்கிறேன், எனக்கு வடிவாக தெரியவில்லை. அவர் அண்மையில வந்து பாராளுமன்றத்தில் ஒரு லைவ் ஒன்றை போட்டிருப்பார். நாங்கள் மாற்றி விட்டுருக்கிற அரசியல்வாதிகள் இப்படியே இருந்தீங்கன்னா அடுத்த தடவை உங்களால் பாராளுமன்றத்துக்கு வரையலாது என்ற செய்தியை இப்போது சொல்லி விட்டுருக்கிறோம். ஆகவே இந்த மன்னருக்கு நான் திட்டமிட்டு பிளான் பண்ணி ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்பதற்காக மன்னருக்கு வந்தவன் அல்ல நான். சரிதானே? அதே நேரத்தில் ஒன்றை தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அடுத்த தடவை நான் மன்னருக்கு வரத்தான் வேண்டுமாக இருந்தால் யார் எதிர்த்தாலும் நான் அங்கே வருவேன். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இந்த வீடியோவை பார்க்கும்போது இப்போதுதான் சற்று நிம்மதியாக இருக்கிறது. டினீஸ்வரன் அண்ணாவுடைய இந்த நியூஸை பார்க்கும்போது சற்று நிம்மதியாக இருக்கிறது. ஆனால் யாரும் பிழை விட்டவர்கள் தண்டனை அனுபவிக்கணும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. மெடிக்கல் நெக்லிகன்ஸ் என்றது இலங்கையின் வரலாற்றில் முதலாக டினீஸ்வரன் அவர்களே சொல்வார்கள். 1948 ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகு 2025 வரைக்கும் ஒரு வைத்தியர் கூட இன்று வரைக்கும் பிழையில் நினைக்கிறீங்களா, பிழை விடையில் நினைக்கிறீர்களா நீங்கள்? இப்போதுதான் மன்னர்ல முதலாவதாக அந்த நான் அதாவது வைத்தியர்களுக்கு எதிரான போராட்டம் இல்லை. நாங்கள் வைத்தியர்கள் நினைத்துக் கொண்டிருக்கோம் நாங்கள் கடவுள் இல்லை ராசா, இல்லை. இன்றைக்காவது ஒரு நாளைக்கு நாங்களும் போய் ஒரு நீதிமன்றத்திலையும் ஒரு கோர்ட்ஸ்லையும் ஒரு ஜெயிலையும் போய் நிற்க அப்ப விளங்கும் வைத்தியத்துறை இல்லை பெருசு, சட்டத்துறை தான் பெருசு. இன்றைக்காவது ஒரு நாளைக்கு எங்களுடைய ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு டீச்சர் ஒரு ஆள் எப்போ படிப்பிச்ச டீச்சர் ஒரு ஆளை காலைக்கு உங்களுக்கு விளங்கும் வைத்தியத்துறை அல்ல
கல்வித்துறை தான் சிறந்தது. ஆகவே எந்த துறையும் இங்கே இல்லை, ஆனால் பெரிதும் இல்லை சிறிதும் இல்லை, ஆனால் அந்த அந்தந்த துறைக்குரிய கௌரவம் மரியாதையும் இருக்கிறது. நான் இங்கே மன்னார்ல இந்த வைத்தியர்களுக்கு எதிராக போராடவே இல்லை. நான் அன்றைக்கு வந்ததன் நோக்கமே இந்த மக்களுக்கான நியாதியை போய் நியாயமாக வேண்டி கொடுப்போம் என்பதுதான். ஆனால் அவர்கள் என்னை எதிரியாக பார்த்தார்கள். திட்டமிட்டு வழக்குகள் போடப்பட்டது, திட்டமிட்டு சிறைகள் அடைக்கப்பட்டன. ஆனால் அதற்குரிய பலன் இப்போது உண்மையான நீதி வழியால் வந்திருக்கிறது. இதை விட எனக்கு வேற என்ன நீதி வேணும் என்று சொல்லுங்கள். இதை நான் தான் செய்தேன் என்றல்ல. நான் இந்த தீப்பொறியை ஆரம்பித்து வைத்திருக்கிறேன். நான் பற்ற வைத்த தீ மன்னாரிலே இப்பவும் கொழுந்து விட்டு எரிகிறது. அவ்வளவுதான். மன்னார் மக்களுடைய மனதிலையும் மன்னாரில் இருக்கிற ஒவ்வொரு மக்களை பார்க்கின்ற ஒவ்வொரு வைத்தியருடைய மனதிலையும் பயம் இருக்கிறது. இரவு ஒன்கோல் என்றால் ப்ளீடிங் என்று வந்தால் உடனடியே போய் பார்க்க வேண்டும் என்ற ஒரு பயம் கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த சிலவர் கேட்பார்கள், நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க டாக்டர், என்ன செஞ்சிருக்கிறீங்க? நான் செஞ்சு என்று சொல்லி கனகால். ஆகவே இது ஒரு சின்ன உதாரணம் தான். மற்றபடி இதனை தவிர தனியொருவரால் வேறு என்னத்தை செய்யணும் என்று சொல்லுங்க. நான் ஒரு இயக்கத்தை உருவாக்கி போராட முடியுமா? அதான் ஏற்கனவே RDHS அவருக்கு தனியாக ஒரு வீடியோ ஒன்றை போடுகிறேன். RDHS வினோதன் போட்டுக்கிறார், LTT டெரரிஸ்ட். எங்களுக்காக ஆயுதம் வாங்கி போராடியவங்களை அரசாங்க பயங்கரவாதம் சொல்லுகிறது டெரரிஸ்ட் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் பாராளுமன்றத்தில் துணிஞ்சு என்னத்தையோ காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இங்கே அரசாங்க கடிதங்கள் அடிக்கிறார்கள் LTT டெரரிஸ்ட். இன்பராசா தொடர்பாக எனக்கு எந்த விதமான நல்ல எண்ணமும் இல்லை. என்னை பற்றி தாராளமாக போட்டு கிழிச்சு என்ன நான் கெட்டவன் கள்ளன் எல்லாம் எழுதியவர் தான் இன்பராசா. இன்பராசா பற்றி உடையதல்ல என்னுடைய கருத்து. அந்த போராளிகளுக்கான அந்த இன்பராசா என்பது யாராவது எனக்கு என்ன வீடியோ போட்டாங்கன்னா தேடவும் இல்லை. இவருடைய வீடியோக்களை பார்க்கிற நேரம் நான் சிரித்து விட்டு போகிறேன். நான் அண்மையில கூட தொலைபேசி அழைப்படுத்தி நான் கதைத்தேன். நான் அண்ணாண்டு மரியாதை கதைத்தேன், வயசு கூட தானே. அவருடைய அரசியல், அவர் என்ன செய்கிறார் என்ன செய்கிறாருன்றது எனக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு போராளியை LTT டெரரிஸ்ட் இப்பவும் ஒரு டெரரிஸ்ட் அடித்தது எனக்கு மனசுல நோவ பண்ணியிருக்கிறது. அவ்வளவுதான். ஒரு எங்களுக்காக போராடினவங்கள் என்பது இவர் போராடினாரா இல்லையா, இவர் எந்த கேம்பில் குப்பி அள்ளினார்ன்ற எனக்கு தெரியாது. மேபி ஒரு சோல்ஜராக இருந்திருக்கலாம், மேபி ஒரு தளபதியாக இருந்திருக்கலாம், அல்லது மேபி தண்டனைக்காக பிடிப்பட்ட ஒரு கைதியாக இருக்கலாம். எனக்கு இன்பராசான்றது யாருன்னு தெரியாது. அவருடைய கேட்போம் நீங்கள் யாருண்டு. அவர் தன்னுடைய வரலாறுகள் இப்படி தான் எங்களுடைய போராட்ட வரலாறு இவ்வளவு செய்திருந்தனால அவருக்குரிய மரியாதையை கொடுப்போம். நீங்கள் என்ன செஞ்சிருந்தாலும் இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்ன்றது முக்கியம். ஸோ நான் அவரோட தனிப்பட்ட கோபம் இல்லை, இதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போராளி எவ்வளவுதான். போராளி கொடுக்க வேண்டிய நியாயமான மரியாதைகளை நான் எப்பவுமே கொடுப்பேன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே நேரடியாக விடயத்துக்கு வருகிறேன். இந்த விடயம் தொடர்பாக மிகுந்த சந்தோஷத்தோட நியாயம் நீதி இப்போது மன்னர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டு நியாயங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. 1 வருடத்துக்கு பிறகுதான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். இதே ராமநாதன் அச்சுனா ஏதாவது ஒரு சின்ன வீடியோ போட்டால் காணும், அடுத்த நாளே அரெஸ்ட் பண்ணுவார்கள். அந்த இடத்துக்கு தான். ஆனால் போலீசார் இப்போ இங்கே நீதிமன்றத்தை கூட சொல்லவில்லை, போலீசார் அப்படி இருக்கிறார்கள். ARல் கொண்டு வரப்பட்ட வழக்கை Bக்கு கொண்டு வாங்க சொல்லும் போதே நான் நினைச்சிட்டேன் சரியான விடயங்கள் நடக்கப் போகின்றது எனக்கு விளங்கிவிட்டது. மிகுந்த சந்தோஷம். இருகரம் கூப்பி அது யாராக இருந்தாலும் எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் இந்த நியாயமான நடவடிக்கைகளுக்காக போராடுகிற சட்டத்தரணிகள் நீதிபதிகள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த இறந்து போன ஒரு ஆன்மா, என்னோட கதைத்த 2 ஆன்மாக்கள் சார்பாக நான் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் என்னோட கதைத்தது இப்போது என் அழுகதான் வருகிறது. இப்போதும் என்னுடைய போனில் இருக்கிறது கதைத்த விடயங்கள், இப்போதும் என்னுடைய காதில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.